அந்த கொலையை பத்தி மறுபடியும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. கொலை செய்யப்பட்ட பொண்ணு பேரு மல்லிகா. கடந்த ஒரு மாச காலமா அந்த பொண்ணு மோகன் வீட்டுல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. காலையில 5 மணிக்கு வேலை இருந்தா சாயங்காலம் 6 அல்லது 7 மணிக்கு வீடு திரும்புறது வழக்கம். கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மல்லிகா அங்க ஏன் போனான்னு புரியல. அந்த அர்த்தராத்திரியில மோகன் அந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்கிறதும் தெரியல. அவங்களுக்குள்ள தவறான உறவுகள் இருந்திருக்கலாம்னு சந்தேகப்படுறதுக்கு ஏதாவது பாயிண்ட் கிடைச்சதா? அதை கண்டுபிடிக்கத்தானே உங்ககிட்ட வந்திருக்கிறேன். மல்லிகாவுக்கு சொந்தக்காரங்க வேற யாருமே இல்லை. அந்த பொண்ணு தங்கி இருந்த குடிசை பகுதியை விசாரிச்ச வரைக்கும் அந்த பொண்ணை பத்தி நல்லா தான் சொல்றாங்க. மோகனை பத்தி விசாரிச்சதுல எந்த விதமான கெட்ட வழக்கமும் இல்லாத நல்ல பையனா தான் தெரியுது. ஆனா அவ வாழ்க்கையில ஏதோ ஒரு சோக நிகழ்ச்சி நடந்திருக்கான். திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தலையில அடிச்சுட்டு அழுகிறானா, தூக்கத்துல எந்திரிச்சு நடக்கிறானா. இப்ப எனக்கு வேண்டியதெல்லாம் மோகன் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறத நீங்க துப்பு துளைக்கு எனக்கு விவரம் கொடுக்கணும். என்ன மிஸ்டர் மோகன், ஆச்சரியமா இருக்கு. ஒரு மாசமா உங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்களே? ஆமா இன்ஸ்பெக்டர் சார், மோகன் அந்த பொண்ணை பார்த்ததே இல்லை. நான் தான் அந்த பொண்ணை பாத்திரம் தேய்க்கவும் துணி துவைக்கவும் வீட்டுல வேலைக்கு வச்சிருந்தேன். சார், மோகன் எப்பவும் அறைக்குள்ளதான் அடைஞ்சிருப்பான். எங்கேயாவது வெளியே போனோம்னா என் கூட தான் வருவான். நீங்க கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க. இந்த கொலைக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதை நீங்க சொல்லக்கூடாது மிஸ்டர், நாங்க தெரிஞ்சுக்கணும். ஏமா, அந்த பொண்ணு உங்ககிட்ட தன்னை பத்தி ஏதாவது சொல்லிருக்கலாம்? 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. ஆதரவு இல்லைன்னு சொல்லிதான் என்கிட்ட வேலைக்கு சேர்ந்தா. என்ன சம்பளம் கொடுத்தீங்க? சாப்பாடு போட்டு 50 ரூபாய் கொடுத்தேன். வேற ஏதாவது சொன்னாலா? இல்ல, அவளும் சொல்லல, நானும் கேட்கல. 24 மணி நேரமும் என் பிள்ளைய பத்தி கவலைப்படுறதுக்கே எனக்கு நேரம் சரியா போயிடுச்சு. மோகன், அடுத்த ராத்திரில நீங்க ஏன் வெளியில வந்தீங்க? என் காதலி பாடுற குரல் கேட்டது. அந்த பிரமையில எழுந்து வந்தேன். அந்த பிரமையிலேயே அந்த பொண்ணை குத்தி இருக்கலாம் இல்லையா? இல்ல, சத்தியமாக அந்த கத்தியை நான் எடுத்துட்டு போயிருந்தா ஒருவேளை நான் தான் கொலை செஞ்சிருப்பணும்னு எனக்கே சந்தேகம் வந்திருக்கும். அந்த கத்தியை நான் முத பார்த்ததே அந்த பெண்ணோட உடம்புல தான். இன்ஸ்பெக்டர், டாக்டர்ங்கிற முறையில இதுக்கு நான் பல ஆதாரங்களை சொல்ல முடியும். பிரமேங்கிறது முழுக்க சுயநனவா எழுந்த நிலையில் முழு பைத்தியத்திட்ட கூட ஒரு கத்தியை கொடுத்து அவனை குத்து அப்படின்னா குத்த மாட்டான். மோகன், இந்த கொலை சம்பந்தமா புலன் விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டு வெளியில போக கூடாது. அது அனாவசியமான சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கும். கேஸ திசை திருப்பிடும். ஓகே இன்ஸ்பெக்டர்? மோகன், ஹவுஸ் அரெஸ்ட் தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்ன ஊர் அரெஸ்டா? சரி, செக் போஸ்ட் வரைக்கும் போலாமா? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றானே. உங்க முடிவு என்ன? இப்ப சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி நுணுக்கமான கேஸ்களை துப்பறியறதுக்கு கீதா தான் ஸ்பெஷலிஸ்ட். அவளை தான் அந்த கேஸ்க்கு நான் அப்பாயிண்ட் பண்ண போறேன். அவளுடைய ரிப்போர்ட் பார்த்த பிறகு என் முடிவை சொல்றேன். ரைட் கீதா? Yes sir. Please come here one moment. Thank you. Yes sir. என்ன விஷயம்? கீதா, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜாப் கொடுக்க போறேன். கொடுங்க சார், காத்துட்டு இருக்கேன். இந்த ஃபைலை பாரு. சிரம் சிரம். மோகன், இந்த கொலையை பத்தி யாராவது ஏதாவது கேட்டா நீ ஒண்ணு கிடக்க ஒண்ணு உளறி வைக்காத. அதை ஏமா அடிக்கடி ஞாபகப்படுத்துறீங்க? நீங்க கவலைப்படாம இருக்கு. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் எப்படியப்பா கவலை இல்லாம இருக்க முடியும்? ஏதோ கடவுள் புண்ணியத்துல நாம சொன்னதை நம்பி அவங்க போனாங்க. எதுக்கும் நாம ஜாக்கிரதையா இருக்கிறதாப்பா நல்லது. என் தலைவிதி எப்படி இருக்குமோ யாருக்கு தெரியும். சந்திரா, வாடா, எங்கேயாவது வெளியே போயிட்டு வரணும். நான் அவங்கள வாட்ச் பண்ணணும். எஸ்.
இத பாத்தியா? இதை நான் எடுத்துக்கிறேன். இதுங்களுக்கெல்லாம் பில் போடுங்க. நீ என்ன உங்களுக்கு தெரியுமா? ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல. இதுக்கெல்லாம் பில் போடுங்க. நீங்க போய் பில் பே பண்ணுங்க, நான் பேக் பண்ணி வைக்கிறேன். ஏன் என்ன கண்டு இப்படி பயப்படுறாங்க? என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ? நிஜமா நான் சொல்றேன். அந்த பொண்ணை பார்த்த உடனே எங்க 2 பேரும் கை காலே ஓடல. என்னடா இது? இது உலக அதிசயம் சொல்றதா இல்ல விதியின் விளையாட்டுன்னு சொல்றதா? ஆமா, அந்த பொண்ணுகிட்ட நீங்க பேசுனீங்களா? அவ யாரு? ஒண்ணும் பேசலாமா? இதுவேற பேசி பழகி வச்சா மறுபடியும் ஏதாவது உள்ளங்க வர போதோன்னு ஓடியாந்துட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க வாங்கின பொம்மைகளுக்கு பில் போடும்போது ஏதோ ஞாபகத்துல 100 ரூபாய் ஜாஸ்தி போட்டுட்டேன். இந்தாங்க. எங்க விலாச அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு உங்க பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கேனே, அதுக்காக சந்தோஷப்படுங்க சார். சந்தோஷப்படுறோம். நாங்க பெருசா சந்தோஷப்படுறோம். மோகன், நீ ஏன் சந்தோஷப்படுறியா? ஆமாமா, நீ போ. ஓகே மிஸ்டர் மோகன், உங்களுக்கு கலைப்பொருள்கள்னா ரொம்ப பிடிக்குமா? எங்க வீட்ல நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு வாங்கல பாக்கலாம். பரவாயில்ல. நன்றி, வணக்கம். நீ போயிட்டு வரலாம். போய். ஏமா, உன் பேர் என்ன? கீதா. இவரு உங்க பிள்ளையா? ஆமா. ரொம்ப முசுடா இருப்பார் போல இருக்க. இல்லம்மா, எப்பவும் ரொம்ப கலகலப்பா இருப்பான். அவன் வாழ்க்கையில நடந்தது கேட்டா அந்த மாற்றத்துக்கு காரணம் தெரியும். அம்மா, முன்பின் தெரியாதவங்க கிட்ட என்ன வளவளன்னு பேச்சு? உள்ள போங்க. சந்திரா, மேல வாட. ஹலோ கீதா, மோகனை மீட் பண்ணியா? கேஸ் ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் இருக்கா? வெயிட் பண்ண சார். மோகன் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவரா எனக்கு தெரியல. அவருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரோன்னு சந்தேகப்படுறேன். ஏன்னா என்ன பார்த்தா அவர் பயப்படுறாரு. என்கிட்ட 2 வார்த்தை பேசுறதுக்கு கூட தடுமாறுறாரு. within 3 or 4 daysல நான் உங்களுக்கு கரெக்ட் ரிப்போர்ட் தரேன். எக்ஸலென்ட். பெஸ்ட் ஆஃப் லக். Thank you சார். ஹலோ, கீதா ஸ்பீக்கிங். யாரு? ஏ பொண்ணு, நான் யாருங்கிறது நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்க முதலாளி மோகன் சாரை பத்தி உனக்கு தெரியாது. அவர் விஷயத்துல அனாவசியமா குறுக்கிடாது. மறுபடியும் அவரை பின்தொடர்ந்தோ பேச்சு கொடுத்தோ ஏதாவது தொல்லை பண்ண உன் உயிருக்கே ஆபத்து. ஜாக்கிரதை. மோகன், வணக்கம் சார். உனக்கு என்ன வேணும்? மறுபடியும் ஏன் தொடர்ந்து வர்றேன்? எனக்கு ஏன் தொல்லை கொடுக்குறேன்? சார், நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க வரல. உங்க கலை ரசனைக்கு இந்த அழகான பொம்மைய அன்பளிப்பா கொடுக்க வந்தேன். எனக்கு இதுல எல்லாம் எந்த ஆசையும் கிடையாது. நான் தெரியாம இன்னைக்கு இந்த கடைக்கு வந்துட்டேன். நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு அடிக்கடி வந்தீங்கன்னா நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன். என்ன சார் இது? ஆச்சரியமா இருக்கே. எனக்கு பயந்து நீங்க ஏன் ஊரை விட்டு ஓடணும்? உனக்கு பயந்து ஊரை விட்டு ஓடுறேன்னு நான் சொன்னேன்.
உன்னை கண்டு நான் ஏன் பயப்படணும்? என்ன சார் வீட்ல யாரையும் காணுமே? அம்மா எங்க? உங்க ஃப்ரெண்ட் இல்லையா? அம்மா உள்ள வேலையா இருக்காங்க, சந்திர மேல இருக்கான். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? தயவு செஞ்சுக்கிறது போயிடு. போறேன் சார். ஏன் விரட்டுறீங்க? உங்க வீட்ல வேலை பார்த்தாலே மல்லிகா, அவ உங்க வீட்ல வேலை பார்க்கறதுக்கு முன்னால எங்க வீட்ல கொஞ்ச நாளா வேலை பார்த்தா. உங்க வீட்ல வேலை பார்க்கும் போதும் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவா. அப்போ உங்களை பத்தி சில விஷயங்களை என்கிட்ட சொன்னா. என்ன சொன்னா? என்ன சொன்னா? எங்க முதலாளி ரொம்ப நல்லவரு, தங்கமானவர்னு சொன்னா. அதான பார்த்தேன். ஏன் சார், நான் பேப்பர்ல படிச்சேன். உங்க வீட்ல வேலை பார்த்த மல்லிகாவ நீங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லிருக்கீங்களே. உங்களை பார்க்காமலே உங்களை பத்தி அவ எப்படி அவ்வளவு உயர்வா சொன்னா? ஆமா, அதான் எனக்கும் புரியல. இத பாரு, யாராரோ என்ன பத்தி ஏதோ பேசலாம், அதுக்கு எனக்கு எந்தவித சம்பந்தம் இல்லை. நீ போ, போயிடு. வீட்டுக்கு வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு குழப்பறையாம. எங்க ஐயா பெரிய கோடீஸ்வரர், அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாது. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு ஒதுங்கி இருக்கும்போது உனக்கு மட்டும் என்ன வந்தது? நீ ஒதுங்கி இருக்க வேண்டியதானே? அன்னைக்கே டெலிபோன்ல எச்சரிக்கை பண்ணணும், புத்தி வரல. இப்ப புத்தி கற்பிக்க போறோம். எனக்கு புத்தி கற்பிக்க போறீங்களா? எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது மோகன் தான் அந்த மல்லிகாவை கொலை செஞ்சாருன்னு சந்தேகத்துக்கு இடம் இல்லாம தெளிவாகுது. உடனே அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க வேண்டிய முறையில விசாரணை செஞ்சா எல்லா உண்மைகளும் வெளியே வரும். பியூட்டிஃபுல் ஓப்பனிங். என்னப்பா ஸ்மூத்தா போகுது டாப். கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்க வேண்டாமா? எல்லாத்தையும் பார்த்து அனுபவி. அடடடடா, என்ன பசுமையா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குதுப்பா. அற்புதம்னா இதுதான் அற்புதம். இதுவரை நீ ஹில் ஸ்டேஷனுக்கே வந்தது இல்லையா? நான் ஹில்லையும் பார்த்ததில்ல, ஸ்டேஷனையும் பார்த்ததில்ல. அப்பா, ஜில்லுன்னு காத்தடிச்சு என்ன கில்லுன்னு அள்ளுதுப்பா. சொர்க்க லோகம்னா இதுதான்ப்பா. இது என்ன இன்னும் இருக்கு, வா காட்டுறேன். இன்னும் இருக்கா? அப்ப விடு வண்டிய ஸ்பீடா.